இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொறியியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் போற்றப்படுபவர். தலித் இன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் படர்ந்த இருளை நீக்கியவர். மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என்று போற்றப்படும் அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுவதையும் சமூக நலனுக்காக அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட மாமேதையின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை இப்பொழுது பார்க்கலாம். பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் ராம்ஜி மாலோஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் 14வது குழந்தையாக பிறந்தார். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். சிறு வயதில் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை அவர் தொடர்ந்தார். இளம் வயதில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது, குதிரை வண்டியில் போகும்பொழுது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது, பள்ளியில் படிக்கும்பொழுது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அம்பேத்கர் அனுபவித்தார். ஆனால் மகாதேவ் அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் தன்னுடைய குடும்ப பெயரான பீம்ராவ் சக்பால் அம்பா வகடேகர் என்ற பெயரை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த பொழுது அங்கு எல்பிஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அம்பேத்கர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார். பரோடா மன்னர் ஷயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்ற அம்பேத்கர் அங்கு கல்வி பயின்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்விற்கு முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் இந்திய லாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்விற்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. மேலும் 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாயின் பிரச்சினை என்ற ஆய்விற்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார் அம்பேத்கர். 1923 பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக 1924 பகிஷ்கிருத ஹிதகாரிணி சபா என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவினார். இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன்பாக பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர், என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும் அதே சமயத்தில் சுயராட்சிய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் தெரிவித்தார். 2வது சட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்ற பொழுது தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது.
ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி என முடிவு செய்யப்பட்டது. இதுவே இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டோருக்காக தனி தொகுதி ஒதுக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான கூட்டங்கள், மாநாடுகள் வாயிலாக மக்களை விழிப்படைய செய்தார். ஒதுக்கப்பட்ட பாரதம், மூத்த தலைவன் போன்ற பத்திரிகைகளை துவக்கினார். 1927ஆம் ஆண்டில் சவுதார் குளத்தில் நீர் எடுக்கும் போராட்டத்திலும் மற்றும் கலாரம் கோயில் நுழைவு போராட்டத்திலும் வெற்றி கண்டார். வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய ஜாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடிய அம்பேத்கர் 1927ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கினார். பின்னர் 1930ஆம் ஆண்டில் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி அதில் வெற்றி கண்டார். தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சினை மட்டுமல்லாமல் அது ஒரு அரசியல் பிரச்சினை எனவும் போராடிய அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார். இறுதியில் இந்து மதத்தில் ஜாதிய அமைப்புகளை வெறுத்து 1956ஆம் ஆண்டு தனது ஆதரவாளர்களுடன் புத்த மதத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு அனைத்து வகையிலும் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இது மிக சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதில் முன்னாள் பிரதமர் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1951ஆம் ஆண்டு தன் பதவியை துறந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். சமூக புரட்சிக்கு வித்திட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் மத்திய சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். மேலும் உயர்ந்த ஜாதியினரை உறுப்பினர்களாக கொண்டிருந்த வைசிராய் நிர்வாக சபையில் அம்பேத்கரின் சேவையை பாராட்டி அவரும் ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அத்துடன் தொழிலாளர் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் பதவி வகித்தார். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை செயல்பட தொடங்கியது. அதில் சட்டம் இயற்றும் குழுவில் அம்பேத்கரும் நியமிக்கப்பட்டார். இந்த குழுவினர் இயற்றியதுதான் இந்திய அரசியல் சட்டம். சுதந்திர இந்தியாவின் பிரதமராக நேரு பொறுப்பு ஏற்றதும் அவரது அமைச்சரவையில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தீண்டாமையை ஒழிக்க சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் அம்பேத்கரின் நீண்ட கால முயற்சி வெற்றி பெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கரின் பொன்மொழிகள் அனைத்தும் தத்துவங்களாகவே போற்றப்பட்டன. அதில் ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் என்பது முக்கியமானது. அது மட்டுமன்றி ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்து கோவில்களில் வெட்டப்படும் ஆடுகளைப் போல் அல்லாது சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள் என்று குறிப்பிட்ட அம்பேத்கர், நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை என கூறியது இன்றைக்கும் பொன்மொழிகளாக போற்றப்படுகிறது. மேலும் சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விழுமிய நோக்கத்தில் உந்தப்படுபவரே உயர்ந்த மனிதர் என்று அடிக்கடி கூறுவார் புரட்சியாளர் அம்பேத்கர். குறிப்பாக வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற அம்பேத்கரின் பொன்மொழி தத்துவமாகவே போற்றப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு 1955ஆம் ஆண்டில் உடல்நலம் மோசமடைய தொடங்கியது. தன் உடல்நிலை மோசமாகி படுக்கையில் இருந்தபொழுது தன்னுடைய சிறப்பு செயலாளர் ரெட்டுவிடம் இப்படி கூறியதுதான் அவர் பேசிய கடைசி செய்தி. நான் இதுவரை செய்துள்ள சாதனைகள் என் வாழ்நாள் முழுவதும் கொடிய துன்பங்களுக்கும் முடிவில்லாத தொல்லைகளுக்கும் ஈடு கொடுத்து ஆற்றிய செயல்களாகும்.
என் எதிரிகளுடன் நடத்திய போர்களாலும் விளைந்தவைகளேயாகும் என்பதை என் வகுப்பு மக்களிடம் கூறுங்கள். இன்று நீங்கள் காணுகின்ற உரிமை போராட்டத்துக்கு துணிந்துவிட்ட இப்பெருங்கூட்டத்தை பெரிய தொல்லைகளுக்கிடையேதான் நான் வழி நடத்தினேன். அதன் வழியில் தடைகள் ஏற்பட நேர்ந்தாலும் இந்த மக்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். என்னுடைய தளபதிகளால் அவர்களை முன்னோக்கி நடத்தி செல்ல முடியாது போனாலும் இப்பொழுது இருக்கும் இடத்திலேயே விட்டுவிடட்டும். ஆனால் எக்காரணங்களை கொண்டும் அவர்கள் பின்னோக்கி செல்ல அனுமதிக்க கூடாது. இதுவே என் மக்களுக்கு நான் கூறும் கடைசி செய்தியாகும் என்றார். 1956 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி டெல்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இயற்கை எழுதினார் அம்பேத்கர். புத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட அம்பேத்கருடைய உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது. மரணத்திற்கு பின்னர் 1990 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவரான அம்பேத்கர் உறுப்பினர்களின் ஓட்டெடுப்புக்கு விடும் முன்னர் தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய பொழுது 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாம் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் நுழையப் போகிறோம் என்றார். அரசியலில் நமக்கு சமத்துவம் இருக்கும், ஆனால் சமூக பொருளாதாரத்தில் சமத்துவமற்ற தன்மையை நீடிக்கும் என்று கூறிய அவர், அரசியலில் நாம் ஒருவருக்கு ஒரு வாக்கு ஒரு நெறி என்பதை அங்கீகரிப்போம் என குறிப்பிட்டார். முரண்பட்ட வாழ்க்கை முறைகளுடன் நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்று கேள்வி எழுப்பிய அம்பேத்கர், நம்முடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் சமத்துவத்தை மறுக்கப் போகிறோம் என்று வருத்தம் தெரிவித்தார். இந்த முரண்பாடுகளை நாம் முடிந்தவரை குறைவான காலத்திற்குள் களைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அம்பேத்கர், சமத்துவமின்மையால் அல்லலுறும் மக்களால் இந்த மன்றம் மிகுந்த சிரமங்களுக்கிடையே கட்டியுள்ள அரசியல் ஜனநாயகமே தகர்க்கப்பட்டுவிடும் என்று குறிப்பிட்டார். 1949 நவம்பர் 26ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சாசனம் குறித்து பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர், என்னதான் நல்ல சாசனமாக இருந்தாலும் அதனை கையாள்வோர் தீயவராக இருந்தால் தீயதே விளையும் என்றார். சாசனம் எத்தன்மையுடன் இருப்பினும் அது நல்லவர் கைகளில் நன்மையை விளைவிக்கும் என்று கூறிய கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1949 நவம்பர் 26ஆம் தேதி 395 பிரிவுகள் 8 அட்டைவணைகளுடன் இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரை ஜாதி என்ற குறுகிய வட்டத்திற்குள் சுருக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை அனைத்தும் கலாச்சாரத்தில் தவிடு பொடியாகிவிட்டது. அம்பேத்கர் என்றால் அறிவர் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்றும் தமிழக அரசியல் தலைவர்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சட்ட உரிமையை வழங்கிய புரட்சியாளரின் புகழுக்கு புகழ் சேர்க்க அவரது போதனைகளை பின்பற்றினாலே போதும் என்று தமிழக தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஜாதி ஒழிப்பில் அம்பேத்கர் ஒரு தீவிரவாதி என்றார் தந்தை பெரியார். மேலும் அம்பேத்கர் ஜாதி மத குறைபாடுகளை களைய சுயநலமில்லாமல் பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். அம்பேத்கர் உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவர் என்றும் குறிப்பிட்ட பெரியார், அவருக்கு பிறகு அவரை போன்ற ஒரு தலைவர் தோன்றவே முடியாது என்றும் கூறினார். அம்பேத்கர் என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுது அறிவாயுதத்தை ஏந்தி கம்பீரமாக நிற்பதற்கு சமம். ஆண்டுகள் பல கடந்தாலும் மக்களை முடக்கும் அடிமை தழைகளை அடிப்படையில் இருந்தே தகர்க்க முடியும் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் இலக்கை அடைய அனைவரும் அறிவாயுதம் ஏந்தி அணிவகுத்து செல்வோம். சமத்துவத்திற்கு எதிரான தடைகளை தகர்த்தெறிந்து தடந்தோள்களுடன் தரணியெங்கிலும் உலா செல்வோம். இந்திய விடுதலைக்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு அடையாளம் என கருதி புரட்சியாளர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயக நாட்டின் அடையாளமாக 1950 ஜனவரி 26 முதல் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது குறித்து இப்போது விரிவாக காண்போம். ஆரம்ப காலத்தில்
நமது மன்னர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் இந்தியாவை சிறு சிறு மாநிலங்களாக பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் வணிகம் செய்வதற்காக இந்தியாவில் நுழைந்த ஆங்கிலேயர்கள் படிப்படியாக தங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் கொடுங்கோல் ஆட்சியை அரங்கேற்றினர். சுமார் 200 நூற்றாண்டுகளுக்கு மேல் நீடித்து வந்த ஆங்கில ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர பலர் குருதியையும் தியாகங்களையும் செய்தனர். இந்தியாவில் தேசியவாத உணர்வுகள் காட்டு தீ போல் இந்திய மக்களிடையே பரவத் தொடங்கியது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்னும் அமைப்பில் ஒன்றிணைந்த மக்கள் பல போராட்டங்களை ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அரங்கேற்றினர். இறுதியில் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. ஆனால் அதற்கு முன்னரே 1930 ஆண்டு ஜனவரி 26 நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என காந்தியடிகள் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த நாள்தான் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய சுதந்திரத்துக்கு முன் 1946 டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபை கூட்டப்பட்டது. அதன் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வானார். இந்திய சுதந்திர சட்டம் 1947 ஜூன் நிறைவேறியது. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. 1947 அரசியல் நிர்ணய சபை தலைவர் சின்ஹா மறைவையொட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதன் தலைவரானார். முதல் குடியரசுத் தலைவராகவும் அவர் பொறுப்பேற்றார். இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வரைவுக்குழு அமைக்கப்பட்டது. அதன் தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் பொறுப்பேற்றார். அந்த குழு தந்த வரைவினை அரசியல் நிர்ணய சபை 1949 ஆண்டு நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 குடியரசு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. குடிமக்கள் அனைவருக்கும் போதுமான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, மக்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவது, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது, குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி, ஒரு சிலரின் கைகளிலே நாட்டின் செல்வ வளம் குவியா வண்ணம் தடுத்தல், ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி, நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாத்தல், பன்னாட்டு அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துதல் உள்ளிட்டவை அரசின் கடமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் அரசியல் அமைப்பிற்கு கீழ்ப்படிந்து தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்தல், நமது சுதந்திர போராட்டத்தின் உன்னத கொள்கைகளை பின்பற்றுதல், இந்திய நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டினை பாதுகாத்தல், அனைத்து இந்திய மக்களிடையேயும் ஒன்றிணைந்த பொது சகோதரத்துவ உணர்வினை மேம்படுத்துதல், நமது பெருமைமிகு பண்பாட்டு பாரம்பரியத்தை காத்தல், நமது இயற்கை சூழலை பாதுகாத்து காப்பாற்றுதல், நமது பொது சொத்துக்களை பாதுகாத்து வன்முறையை கைவிடுதல் போன்றவை குடிமக்களின் கடமையாக அரசியல் அமைப்புச் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு என்பதற்கு மறைந்த அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கம்தான் மிக சரியாக இலக்கணம் வகுத்தார். அவரது புகழ்பெற்ற உரையின் இறுதியில் மக்களுக்காக, மக்களுடைய, மக்கள் அரசு என்று அவர் ரத்தின சுருக்கமாக விளக்கம் அளித்தார். இந்த விளக்கத்திற்கு பொருள் தரும்படியாக இந்தியா ஜனநாயக நாடாக விளங்கி வருகிறது. ஆபிரகாம் லிங்கன் கூறிய மக்களுக்கான அரசை இந்தியாவில் ஏற்படுத்தினால்தான் இந்தியா முழு சுதந்திரம் பெற்ற நாடாக கருதப்படும் என நமது தேசிய தலைவர்கள் பலர் கருதினர். இருந்த போதிலும் சில தலைவர்களுக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுபட வேண்டும் என்பதிலும் சுதந்திர நாடாக இந்தியா செயல்படும் என்பதிலும் நம்பிக்கை குறைவாகவே கொண்டிருந்தனர். குடியரசு என்பதன் நேரடி பொருள் மக்களாட்சி. மன்னராட்சி இல்லாமல் தேர்தல் மூலம் மக்களே ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறைக்கு குடியரசு என பெயர். மக்களாட்சி நடைபெறும் நாடு குடியரசு நாடு என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் அரசின் நடவடிக்கையில் மக்கள் பங்கேற்கின்றனர். குடியரசு நாட்டின் தலைவர்
குடியரசுத் தலைவர் அல்லது ஜனாதிபதி என அழைக்கப்படுகிறார். சில நாடுகளில் நேரடியாகவே மக்களால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சில நாடுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் மூலம் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இம்முறைதான் இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. அதனால்தான் 1928 டெல்லியில் கூடிய சர்வ கட்சி மாநாடு ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பு டொமினியன் அந்தஸ்து பெறுவதைத்தான் நோக்கமாக கொண்டிருந்தது. டொமினியன் என்றால் ஆங்கிலேய மேலாதிக்கத்திற்கு உட்பட்ட சுய ஆட்சி என்று பொருள். அதாவது நாட்டு பாதுகாப்பு, வெளியுறவு ஆகியவற்றை ஆங்கிலேயரே நிர்வகிப்பர். உள்நாட்டு விவகாரங்களில் முழு சுய ஆட்சி இந்தியர்களுக்கு அளிக்கப்படும். இதை எதிர்த்து காங்கிரஸில் தீவிரவாத கொள்கைகளை கொண்டிருந்த இளைஞர்களான ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் பூரண சுயராஜ்யமே நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தனர். டெல்லி சர்வகட்சி மாநாடு தயாரித்த அரசியலமைப்பு நேரு அறிக்கை எனப்பட்டது. சர்வ கட்சியினரும் தேர்ந்தெடுத்த மோதிலால் நேருவின் தலைமையிலான குழுதான் அதனை உருவாக்கியது. கொல்கத்தாவில் மோதிலால் நேரு தலைமையில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் நேரு அறிக்கை விவாதத்திற்கு வந்தது. நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோரின் எதிர்ப்பால் பூரண சுதந்திரமே நமது புதிய அரசியலமைப்பின் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தினர். இறுதியில் கொல்கத்தா மாநாட்டில் ஒரு சமரச தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து அளிக்க விரும்பினால் அது 1929 டிசம்பர் 31க்குள் கொடுக்கப்பட வேண்டும். அதன்பின் டொமினியன் அந்தஸ்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பூரண சுதந்திரமே காங்கிரஸ் கட்சியின் லட்சியமாக இருக்கும். இந்த தீர்மானம் கொல்கத்தா மாநாட்டில் ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெறும்போது பிரிட்டிஷ் அரசு டொமினியன் அந்தஸ்து மட்டுமே அளித்தது. பிரிட்டிஷ் மன்னரால் நியமனம் செய்யப்பட்ட கவர்னர் ஜெனரல் தான் இந்தியாவின் தலைவராக இருந்தார். சுதந்திரம் கிடைத்த பின் லாகூர் மாநாட்டு தீர்மானத்தின்படி 1950 இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த ஜனவரி 26 தேர்வு செய்யப்பட்டது. இந்த தினம்தான் பூரண சுயராஜ்ய நாளாக, அதாவது குடியரசு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு சுதந்திரம் பெறும் முன் பல சுதந்திர போராட்ட தலைவர்களும் ஆங்கிலேயரிடம் இருந்து டொமினியன் அந்தஸ்து பெற்றால் போதும் என எண்ணினர். சுதந்திரத்திற்கு பின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியாளர்கள் தங்கள் விருப்பத்திற்கு செயல்படக்கூடாது என்பதற்காக அரசியலமைப்பு உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. பிரிட்டிஷாரின் கவர்னர் ஜெனரல் பதவி நீக்கப்பட்டு புதிதாக குடியரசுத் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். 1930 ஜனவரி 26 இந்திய விடுதலை இயக்கத்தினர் பூரண சுதந்திரம் அடைய தீர்மானம் நிறைவேற்றினர். அந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் ஜனவரி 26 குடியரசு தினமாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. குடியரசு தின விழாவில் இராணுவ அணிவகுப்பு முக்கிய இடம்பெறுகிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டில் பிரதமர் வீர வணக்கம் செலுத்தி விழாவை தொடங்கி வைப்பார். குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றி வைப்பார். குடியரசு தின அணிவகுப்பில் இந்திய இராணுவத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஏவுகணைகள், புதிய கண்டுபிடிப்புகள், விமானப்படையில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட விமானங்களின் மாதிரிகளை காணலாம். கப்பல் படையின் அணிவகுப்பும் நடைபெறும். குதிரைப்படைகள் அணிவகுப்பு உள்ளிட்ட துணை இராணுவ படைகளின் அணிவகுப்புகள் இடம்பெறும். துணை இராணுவம், எல்லை பாதுகாப்பு படை, கடலோர காவல் படை, மத்திய பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை, NCC மற்றும் NSS மாணவர்களின் அணிவகுப்புகள் இடம்பெறும். தொடர்ந்து முன்னாள் படை வீரர்களின் அணிவகுப்பும் நடைபெறும். காலை 9:30 தொடங்கும் அணிவகுப்பு 3 மணி நேரம் நடைபெறும். 5 கிலோமீட்டர் தூரமுள்ள
ராஜ்பாத் சாலையில் அணிவகுப்பு நடக்கும். இது குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆரம்பித்து செங்கோட்டை இந்தியா கேட் வழியாக செல்லும். அணிவகுப்பு தொடக்கத்தின் போது பிரதமர் இந்தியா கேட்டில் உள்ள அமர் ஜவான் ஜோதியில் போரின் போது உயிர் நீத்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவார். குடியரசுத் தலைவர் 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடியை ஏற்றி வைக்க தேசிய கீதம் இசைக்கப்படும். தரைப்படை, கடற்படை, விமானப்படை என்ற வரிசையில் அணிவகுப்பு நடைபெறும். இந்திய கலாச்சாரம் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வண்ணம் அணிவகுப்பு நிகழ்ச்சி இருக்கும். இறுதியில் விமான சாகசம் நடைபெறும். இந்தியா முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 1200 பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். மாநிலங்களின் கிராமிய கலை நிகழ்ச்சியும் பழங்குடி இனத்தவரின் நடனமும் இதில் முக்கிய இடம்பெறும். குடியரசு தின விழா முடிந்து 3 நாட்கள் கழித்து இந்த படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். ஜனவரி 29ஆம் தேதி மாலை 3 படைகளும் இவ்விழாவில் பங்கேற்கும். ராஷ்டிரபதி பவனில் விஜய் சவுக் என்ற பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். குடியரசுத் தலைவர் தனது பரிவாரங்களுடன் இந்த விழாவுக்கு தலைமையேற்பார். குடியரசுத் தலைவருக்கு சல்யூட் அளிக்கப்பட்டு பேண்ட் வாத்தியமும் ட்ரம்பட்டில் தேசிய கீதமும் இசைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் வணக்கம் செலுத்துவதுடன் படை திரும்புதல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. 1950 இருந்து ஒவ்வொரு குடியரசு தினத்தின் போதும் வெளிநாட்டு தலைவர் ஒருவர் விருந்தினராக பங்கேற்பது வழக்கம். 1950ஆம் ஆண்டில் நடந்த முதல் குடியரசு தினத்தில் விருந்தினராக இந்தோனேசிய அதிபர் சுகர்னோ பங்கேற்றார். இதன்பின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். அதிகபட்சமாக பிரான்ஸ் மற்றும் பூடானில் இருந்து தலா 4 முறை விருந்தினர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்திய இராணுவத்தின் முப்படைகளின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக பதவியேற்க அழைத்தல் மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைத்தல் ஆகியவை அவரது கடமையாகும். பிரதமரின் பரிந்துரைப்படி அமைச்சர்களை நியமனம் செய்தல், தேர்தல் நடத்தவும், அவசர உத்தரவு பிறப்பிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. மாநில அரசை கலைக்கும் அதிகாரம், நாடாளுமன்றத்தை கூட்டுதல், தள்ளி வைத்தல், உரையாற்றுதல், நிறைவேறிய மசோதாக்களுக்கு கையெழுத்திடல், ஆளுநர், உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை தேர்தல் ஆணையர், வெளிநாட்டு தூதுவர் ஆகியோரை நியமனம் செய்யும் பொறுப்பும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மேலும் அவசர நிலையை பிரகடனம் செய்தல், உச்ச நீதிமன்றம் அளித்த தண்டனையை குறைக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மத்திய மாநில அரசுகள் அல்லது இந்திய ஒன்றிய ஆட்சி பகுதியின் கீழ் அரசுகள் இயங்கும் சட்டங்களும் இந்திய குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் அல்லது துணை ஆளுநர்கள் பிறப்பிக்கும் அவசர சட்டங்களும் அல்லது அவர்களால் உரிமையளிக்கப்பட்டு இந்தியாவில் அமலில் உள்ள பிற சட்டங்களும் இந்திய சட்டங்கள் எனப்படுகின்றன. இந்திய உரிமையியல் சட்டத்தில் சிக்கல் அதிகமாக உள்ளதாக கருதப்படுகிறது. இந்தியா பல சமயத்தினரை கொண்டுள்ளதால் ஒவ்வொரு சமயத்தினருக்கும் அதற்குரிய தனித்தன்மையை வலியுறுத்துவதால் சில இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் சிக்கல் நிறைந்த சட்டமாக அமைந்துள்ளது. பல மாநிலங்களில் திருமணங்கள் பதிவு செய்வது மற்றும் மன முறிவை பதிவு செய்வது போன்றவைகள் கட்டாயமாக்கப்படவில்லை. அதனால் ஒவ்வொரு சமயத்திற்கும் தனித்தனியான சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம்தான் முக்கியமானது. ஏனென்றால் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சரியான ஆட்சி இல்லை என்றால் தேர்ந்தெடுத்தவரை நீக்கிவிட்டு வேறொரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். சுதந்திர தினம் பழையதை ஞாபகப்படுத்த மட்டுமே. குடியரசு தினமோ நிகழ்காலத்தை பற்றியும் இனி வரப்போகிற எதிர்காலத்தை பற்றியுமானது. குடியரசு தினத்தின் சிறப்பை அறிவோம், கொண்டாடுவோம்.